ஃப்ரெண்ட்ஸ், லைக் போட்டுருங்க. போட்டியில் ரீச்சா கொடுப்பாங்க தங்கப்பதுக்கம். உங்க எல்லாருக்கும் ஜெரியோட மாலை வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இதை கேட்ட ஹீரோனுக்கு அப்பதான் ஹீரோ இவன் மேல எவ்வளவு காதலா இருக்கான்னு புரியுது. அவ்வளவு இவனை ஹக் பண்ணி கண்டிப்பா உன்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்ல அவனும் அழுதுட்டே இவளை ஹக் பண்றான். இதே சங்கிலமாக எங்க ஹீரோனு டோலன் கிட்ட நடத்தல சொல்லி புலம்பிட்டு இதுக்கு மேல என்னால பார்க்க ஹர்ட் பண்ண முடியாது, அதனால இப்போவே தாய் கிழவிய பார்த்து ரெண்டுல ஒண்ணு கேட்டுறேன்னு சொல்ல இவனும் பாது பேச அவசரப்படாதுன்னு அனுப்பி வைக்கிறான். இவ்வளவு நேரா தாய் கிழவி இருக்கிற இடத்துக்கும் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லு. வழக்கமா காச்சா மூச்சான்னு கத்துற கேள்வியை இன்னைக்கு அமைதியா சொல்லுமான்னு சொல்றா. இவ்வளவு ஆமா எதுக்காக இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு என்ன என் அக்கா பிடிக்கலன்னு தெரியும், அதுக்காக என் உங்க புள்ளையவும் இதுல பண்ண வைக்கிறீங்க. அநியாயமா என் அக்காவை கொன்னீங்க, இப்போ உங்க புள்ளையவும் கொலை பாக்குறீங்க. உங்க கொலை வேறு எப்போதான் முடிவு வரும்னு போதுல ரொம்ப பேச காண்டான இவங்களும் போதும் நிறுத்தடி. யாரடி உன் அக்காவை கொன்னா? உனக்கு உன் அக்காவுக்கு என்ன ஆச்சு தெரியுமான்னு அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னதுன்னா, சின்ன வயசுல ஹீரோ அப்பா செத்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா தான் தனியாலாம் நின்று இவ்வளவு தூரம் இவங்களை வளர்த்துருப்பாங்க, படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருந்திருப்பாங்க. அதோட அவங்க புருஷ செத்து போய் இவங்க கஷ்டப்படுறப்போ கூட யாரும் உதவியும் எதிர்பார்க்காம சிங்கிள் மாமா இருந்து பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து இன்னைக்கு பிசினஸ்லயும் பெரிய ஆளா வந்திருப்பாங்க. அதனாலயே இவங்களுக்கும் இவங்க பிள்ளைங்கள பெரிய இடத்துல காட்டி கொடுக்கணும்னு நல்லா பாத்துக்கணும்னு ஆசை இருந்திருக்கும். அந்த நேரத்துலதான் ஹீரோவும் சொல்லாம கொல்லாம ஹீரோயின் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவங்க கனவுலயும் மண்ணலி போட்டிருந்திருப்பாங்க. எந்த அம்மாவிலதான் ஒத்துக்க முடியும், அதனாலதான் அவளை கொடுமை பண்ணிருப்பாங்க. ஆனா அவ சாகணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துலதான் அக்காவை அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. அவளும் செத்து போயிருப்பா. இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லல இருக்கு, ஆனா இந்த வாட்டி சத்தியமா நான் உன்னை கொல்ல சொல்லல, அது அந்த கிழவனோட பையன் பார்த்த வேலைன்னு சொல்ல இவளுக்கும் அப்பதான் ஒரு அம்மாவா அவங்க பக்கத்துல இருக்கிற நியாயமும் புரியுது. இருந்தாலும் அதை முழுசா ஏத்துக்க முடியாம நீங்க வேணா என் அக்காவை கொல்லாம விட்டுருக்கலாம், ஆனா நீங்க அடிச்சு வச்சதுலதான் என் அக்கா செத்து போனான்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல இவங்களும் பழக்கம் போல பதிலுக்கு பதிலா சண்டை போடாம அவங்க தப்பையும் அக்செப்ட் பண்ணிட்டு நீ இதை பண்ண மாட்டேன், இப்போதைக்கு உன் கடத்தல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லாத, அப்புறம் என் பையன் என்ன சுத்தமா ஏத்துக்க மாட்டான்னு சொல்ல இவளும் அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி சரி சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறா. இப்படி அடுத்த நாளாக எங்க ஹீரோனோட அப்பாவுக்கும் ஒரு வழியா உடம்பு சரியாக அப்புறம் ஹீரோ தான் ஹீரோயினா காப்பாத்த கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்காங்கிற விஷயம் தெரிய வர இத்தனை நாள் அவனை தானே பிடிக்கல, மருமகனா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அவனே நம்ம பொண்ணுக்காக உயிரை கொடுக்க போயிருக்கானேன்னு தெரிஞ்சதும் உடனே ஹீரோயின் கிட்ட விஷயத்த சொல்லி இப்போவே எனக்கு அவனை பாக்கணும்னு சொல்றாரு. எப்பவுமே நல்லது நடந்தா இப்படிதான் மொத்தமா நடக்கும் போல, எனக்கும் இப்படிதான் நடந்திருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் இப்படி நடந்திருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிருங்க. ஆனா நல்லது மட்டும் இப்படி மொத்தமா வந்தா பரவாயில்ல, கெட்டதும்லாம் மொத்தமா வருது, அதான் பிரச்சனையேப்பா. எங்க இவளும் சரின்னு ஹீரோவோட அறைக்கும் கூப்பிட்டு போக ஹீரோவும் இவரை பார்த்ததுமே இப்ப எப்படி மாமா இருக்குன்னு கேட்க அவரும் இவர் வழக்கம் போல அவன் மாமான்னு சொன்னா திட்டுவாரு இல்லையா, இப்ப எதுவுமே சொல்லாம எனக்கு பரவாயில்லப்பா, நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும்னு ஹீரோனை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லிட்டு இத்தனை நாள் அவன் கூட சண்டை போட்டதுக்கெல்லாம் சாரி சொல்லிட்டு நீ யார் என்ன சொன்னாலும் நீதான்ப்பா என் மருமகன், அதனால நீ எப்பவும் என் பொண்ணோட சேர்ந்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்ப்பான்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ ஹீரோயினுக்கும் செம்ம ஹாப்பி ஆகிடுது. இப்படியே கொஞ்ச நாள் போக ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாகிட்டு வர அவனும் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு கூடிய சீக்கிரம் ஹீரோயினை கடந்த வந்தவனை கண்டுபிடிச்சாகணும்னு அதுக்கான தேடுதலை தொடங்க இது தெரிஞ்சுக்கிட்டு தாய் கிழவியும் எங்க மாட்டி போமோன்னு பயந்து உடனே ஹீரோயினை கூப்பிட்டு பேசிட்டு நீதான் இதுல இருந்து என்ன காப்பாத்தணும் ப்ளீஸ், நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்ல இவளும் அப்படியா நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களான்னு கொஞ்ச நேரம் எதையோ யோசிச்சு சரி இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க உங்க பேரனை பாத்துக்கோங்கன்னு சொல்ல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கேள்வியோ வர வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வந்து பையனை பாத்துக்க வந்து ரொம்ப கூட்டி பையன் இல்லையா, அதனால ரொம்ப சேட்டை பண்றது விளையாட்டு காட்டுறதுன்னு பேண்ட்லயே ஆயி போறதுன்னு பாடா படுத்து இவங்களும் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் சகிச்சுட்டு அவன் கூட விளையாடுறது டைப்பர் மாத்துறது பவுடர் அடிச்சு விடுறதுன்னு முதல்ல கடமைக்கு பண்ணாலும் அப்புறம் போக போக பையன் கூட நல்லாவே மிங்கலாக்கி அவன் கூட கியூட்டா விளையாடுறது அவனை பிடிச்சு கொஞ்சுறதுன்னு இருக்கு. இதெல்லாம் மறந்து நின்னு பார்த்த ஹீரோயினும் ஆயம்மாவும் இது கூட நல்லாதான் இருக்கலான்னு பேசிட்டு அத வீடியோ எடுத்து ஹீரோ கிட்டே காமிக்கிறாங்க. அவனுக்கும் மனசு ஃபுல்லா மகிழ்ச்சிகள் அடிச்சு போய் பரவாயில்லையே இதுவரை பையனை தொட்டு கூட பார்த்தது இல்ல, ஒரே நல்ல தூக்கி கொஞ்சம் வச்சிட்டியேன்னு பாராட்ட இவளுக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்படியே 2 நாள் போக இந்த ஹீரோனோட அப்பாவுக்கும் இப்போதான் ஹீரோயினை கடத்த பார்த்தது தாய் கிழவிதான்னு தெரிய வர செம்ம காண்டானா அவரும் உடனே ரோஹித கூப்பிட்டுட்டு ஹீரோ வரைக்கும் வந்து விஷயத்த சொல்லிட்டு அப்போ நீயும் அம்மாவும் சேர்ந்துதான் என் பொண்ணை கொல்ல பாக்கீங்களான்னு கத்து இதை கேட்டு ஷாக்கான ஹீரோவும் என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு ரோஹித் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறான். அவனுக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா, இருந்தாலும் ஹீரோயின் சொல்ல வேணாம்னு சொல்லிருப்பா, அதனால இப்ப என்ன சொல்றதுன்னு முழிக்கிறான்.
இவனும் விடாம உண்மையை சொல்லுன்னு கேட்க, அவனும் வேற வழி இல்லாம எல்லா உண்மையும் சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான்னு சொல்ல, இது கேட்டு ஷாக்கான இவனும் அவங்கள இதெல்லாம் பண்ணாங்கன்னு உடனே அம்மாக்கு கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு சொல்ல, இவங்களும் வேலைக்கு கிளம்பிருப்பாங்க. இப்ப பையன் கூப்பிட்டதும் உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்து ஹீரோவை பார்த்து என்னப்பா ஆச்சு, ஏன் வர சொன்னேன்னு கேட்க, இவனும் அம்மாவை மறைச்சிட்டு நீதான் இதெல்லாம் பண்ணியாமான்னு கேட்க, இதை கேட்ட கேள்விக்கும் இவனுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு அதிர்ச்சியாக்கி ஹீரோவும் அம்மாவை இவங்கள புடிச்சு காட்டிட்டு, இத்தனை நாள் பணத்துக்காக மத்தவங்களை கஷ்டப்படுத்துனீங்க, ஆனா இப்போ பெத்த புள்ள என்னைய கொல்ல பாத்துட்டீங்களா, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என் மூஞ்சில முழிக்காதீங்க, இப்பவே இங்க இருந்து போங்கன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோ தங்கச்சும் அங்க வந்து அம்மாவை திட்டிட்டு இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில வராதீங்க, உங்க பணத்தோடய வாழுங்கன்னு சொல்ல, இதை கேட்ட தாய் கிழவிக்கும் ரொம்ப கஷ்டமாக அவங்களும் ஏதோ சொல்ல வராங்க. அதுக்குள்ள ஹீரோவும் எதுவும் பேசாதம்மா, வேணாம், இப்பவே இங்க இருந்து போன்னு சொல்ல, அவங்களும் அதுக்கு மேல நிக்க முடியாம கண் கலங்கிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்குள்ள இந்த விஷயம் மீடியாக்காரங்களுக்கும் தெரிய வந்து ஆஸ்பத்திரி வாசல்லே இவங்கள மடக்கி நீங்க தான் பணத்துக்காக உங்க பையனையும் மருமகளையும் கொல்ல பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. இவங்களுக்கும் இத கேட்டு ஒரு மாதிரியாக அதுக்குள்ள பிஏவும் முன்னால வந்து அங்குள்ள எல்லாரையும் சமாளிச்சுட்டு அம்மாவை அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறான். இங்க ஹீரோயினும் வேலைக்கு போயிருக்காப்பல்ல, அவளுக்கும் இப்பதான் டோலி கால் பண்ணி விஷயத்த சொல்ல, இது இப்படி அப்பா காதுக்கு போச்சுன்னு உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்து ஹீரோவை பார்த்து அம்மாக்காக பேசலான்னு வர, அதுக்குள்ள ஹீரோவா அவளை நிறுத்தி இதுக்கப்புறம் அவங்க பேரு கூட என்கிட்ட இழுக்காத, இத்தனை நாள் அவங்க செஞ்ச தப்பா மன்னிச்சிட்டேன், ஆனா இனி ஒரு சின்ன தப்ப கூட என்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்ல, இவளுக்கும் அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல. எங்க வீட்டுக்கு வந்த தாய் கிழவிய தனியா உட்காந்து ஹீரோ பேசுனதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு, அப்போதான் அப்படியேவும் இதெல்லாம் மீடியா கிட்ட சொன்னது ஜோவோட அப்பாதாங்கிற விஷயத்த சொல்ல, கண்டன கிழவியும் இன்னைக்கே அவனுக்கு சமாதி கேட்டுறேன்னு நேரா கிளம்பி ஜோ அப்பாவோட ஆபீஸ்க்கும் வந்து அவர் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு, எதுக்காகடா இப்படி பண்ண, உன்னை அன்னைக்கே என்கிட்ட இருந்து தள்ளி இருன்னு சொன்னேன்ல, அப்படி இருந்தோம் நீ ஏன் இத பண்ணனு கத்திட்டு, உன்னால எப்போ என் புருஷன் செத்தானோ அப்பவே குழி தோண்டி புதைச்சிருக்கணும்டா, ஆனா பாவம் பார்த்து விட்டேன் பாரு, என்ன சொல்லணும்னு கத்தா தடுமாறிட்டு நான் என்ன பண்ணேன்னு கேக்குறான். கடுப்பான இவங்களும் நீ என்னடா பண்ணலன்னு அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவன் ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பான் இல்லையா அம்மாக்கு வேற ஒருத்தரோட தொடர்பு இருந்துருச்சுன்னு, அது சுத்த போய் அது என்ன இருக்கும்னு, ஹீரோ அம்மா தான் நல்லா கோல்டு லேடி இல்லையா, அதனால பிசினஸ்ல எல்லாம் நல்லா முன்னாடி போய்கிட்டே இருந்திருப்பாங்க சக்சஸ் நாடி, அதுல பார்ட்னரா சேர்ந்த இவனும் வர லாபம்லாம் இவங்களுக்கே வருதேன்னு வேணும்னுக்குனே ஹீரோ அம்மா கூட பிசினஸ் பேச வந்த ஒருத்தர் அவங்க கூட இருந்த மாதிரி கதை கட்டி விட்டு அதை ஹீரோ அப்பா கிட்டயும் சொல்லி நம்ப வச்சிருப்பான். உண்மை தெரியாத அப்பாவும் அம்மா கூட சண்டை போட்டுட்டு அவருக்கு துரோகம் பண்ணதான் நினைச்சு செத்து போயிருப்பாரு. இதே இவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் பணத்துக்காக பண்ணிட்டான், இனியாச்சும் நல்லா இருப்பான்னு மன்னிச்சு விட்டுருப்பாங்க. இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கே உன்னை வெட்டி போட்டிருந்தேன், இன்னைக்கு உன்னால என் புள்ள என்ன வெறுத்துருப்பானா, இன்னைக்கே உனக்கு கொலை பொண்ணு போறேன் பாருன்னு ஆவேசமா கத்து பயந்து போன இவனும் அம்மா மன்னிச்சிடுங்கம்மா தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் கண்டிப்பா இப்படி பண்ண மாட்டேம்மா ப்ளீஸ் விட்டுருங்கன்னு கெஞ்சா, இவங்களும் இதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, இதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா உன்னை கண்டிப்பா கொன்றுவேன்னு மிரட்டிட்டு போக இவனுக்கும் செம்ம பயமாயிக்கிடுது. அப்புறம் சில நாட்கள்ல போக ஹீரோக்கும் அப்பாவுக்கும் ஒரு வழியா உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்து நல்லா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோவோட தங்கச்சி போலியும் அவ ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோவோட ரோலனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் தாய் கிழவிய கூட யாரும் இல்லாம பெத்த பிள்ளைங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அவங்க இத்தனை நாள் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து இனியாச்சு அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கலான்னு அடுத்த நாளே ஹீரோனோட வீட்டுக்கும் வர, அங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து செம்ம ஜாலியா சமைச்சு சாப்பிட்டு விளையாடிட்டு இருக்கு. இத பார்த்த கிழவிக்கும் அப்பதான் சந்தோஷங்கிறது பணத்துல இல்ல பாசத்துலதான் இருக்குன்னு புரியுது. இப்போ போய் அவங்கள கஷ்டப்படுத்த வேணான்னு அந்த வழியாவே யாருக்கும் தெரியாம போயிடலான்னு பாக்க, அதுக்குள்ள அங்க வந்த ஹீரோனும் இவங்க போறத பார்த்த உடனே அவங்கள தடுக்கலான்னு வண்டி முன்னால வர, இவங்களும் ஏதோ யோசனையில எதிர்த்தாப்புல வந்த ஹீரோனை கவனிக்காம அவன் மேலேயே வண்டியை ஏத்திடுறாங்க. இவளும் கீழே விழுந்து போடுறா. பத்திரி போன இவங்களும் உடனே கீழே வந்து நான் வேணும்னு பண்ணலாமா சாரின்னு சொல்லி இவளும் ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள சத்தம் கேட்டு அங்க வந்த ஹீரோ அப்பாவும் இத பார்த்ததுமே என்ன நினைப்பாங்க வழக்கம் போல இப்பவும் வேணும்னு தான் பண்ணிருக்காங்களோன்னு ஆளாளுக்கு அவங்கள புடிச்சு கத்து, ஹீரோவும் நீ திருந்தவே மாட்டியா, உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படி இருந்தும் ஏன் வந்தன்னு கத்து, இதை கேட்ட அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக, அதுக்குள்ள ஹீரோயினும் உடல புகுந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றா. ஹீரோக்கும் அப்பதான் விஷயம் புரியுது. அம்மாவும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் இங்க வந்ததே இத்தனை நாள் பண்ண எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கதான், மத்தபடி உங்களை கஷ்டப்படுத்த வரலன்னு அழுதுட்டே சாரி கேட்டுட்டு அங்க இருந்து போக, இவங்களுக்கும் இதை பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுது. இந்த தாய் கிழவியே ஹீரோ பேசுனதை யோசிச்சுட்டே வண்டியில போய்கிட்டு இருக்கு. அப்ப இதுக்கப்புல வந்த லாரி மோதி அங்கேயே ஆக்சிடென்ட் ஆகு. இதை அந்த பக்கமா வந்து ஆளுங்களும் பார்த்து இவங்களை ஆஸ்பத்திரிலயே சேர்த்துடுறாங்க.
இவங்களுக்கும் அடிபாலம் போல. அதனால உடனே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி மண்டையில கட்டு போட்டு படுக்க வச்சிருக்கு. அடுத்த நாளும் ஆகுது. தாய்க்கிழவியோட பிஏவும் விஷயத்த கேள்விப்பட்டு பத்திரி போய் ஆஸ்பத்திரிக்கும் வந்து பார்க்க, அவங்களும் இவன்கிட்ட நல்லா பேசிட்டு, என் புள்ளைங்க வரலையான்னு கேக்குறாங்க. இவரும் நான் அவங்கள்ட்ட தகவல் சொல்லிட்டேன்மா. ஆனாலும் யாரும் வரலம்மான்னு சொல்ல, இவங்களுக்கும் அத கேட்டு ஒரு மாதிரியாக இருந்தாலும் நம்ம பண்ண தப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அதையே புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு மனம் திருத்தி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள்ல போக, இவங்களுக்கும் ஒரு வழியா உடம்பு சரியாகுது. அதனால டாக்டர்ஸும் இவங்கள வீட்டுக்கு போக சொல்றாங்க. இவங்களும் வீட்டுக்கு போனா கூட, நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்களேங்கிற சோகத்தோடயே வீட்டுக்கும் வந்து கதவ திறக்க, அங்க சர்ப்ரைஸ்ன்னு கத்திட்டே ஹீரோ, ஹீரோயின் இவங்க பொண்ணு, ஹீரோயின் அப்பான்னு எல்லாருமே வீட்ல செம்மையா அலங்கரிச்சு, இவங்கள இன்வைட் பண்றாங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தாய்க்கிழவியும் கண்ணெல்லாம் கலங்கிட்டு, இது கனவா நிஜமான்னு முழிக்க, அதுக்குள்ள ஹீரோவும் தங்கச்சிக்குள்ளயும் ஓடி வந்து, ஆமான்னு ஹக் பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. இவங்களும் அழுதுட்டு, நீங்களாம் ஆஸ்பத்திரிக்கு வரலன்னதும் என்ன வெறுத்துட்டீங்களோன்னு நினைச்சேன்னு சொல்ல, ஹீரோவும் நாங்க எப்படிம்மா உங்களை வெறுப்போம்? நீங்க பண்ண தப்ப நீங்களாவே உணரணும்னு தான் உங்கள பார்க்க வராம இருந்தோம்னு சொல்ல, அம்மாவுக்கும் இத கேட்டு மகிழ்ச்சியில துள்ளுது. இதையும் கிட்னி, லிவர்ன்னு எல்லாமே அவங்களும் ஹீரோனையும் அப்பாவையும் பார்த்து இத்தனை நாள் பண்ண எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்க, அப்பாவும் அதெல்லாம் பரவாயில்ல சம்மந்தி. நம்மளாம் ஒரே குடும்பம். நமக்குள்ள எதுக்கு வேண்டாத வன்மம். அதனால இதெல்லாம் மறந்துட்டு ஒண்ணா இருக்கலாம்னு சொல்ல, அம்மாவுக்கும் இத கேட்டு ஹாப்பி ஆகுது. அவங்களும் ஹீரோயின் அப்பா ஒரு வாட்டி அவங்கள வந்து ஹீரோக்காக ஹீரோயின் பொண் கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை யோசிச்சு இப்பவே அப்பா கிட்ட உங்க பொண்ண என் பையனுக்கு தரீங்களான்னு கேட்க, சுத்தி இருந்து எல்லாருக்கும் இத கேட்டு குஜால் ஆகுது. அப்பா மட்டும் முடியாதுன்னு சொல்லுவாரா என்ன? அவரும் எனக்கு பரிபூரண சம்மதம்னு சொல்ல, அந்த இடமே கல்யாண கலையோட பார்க்க அவ்ளோ கலகலப்பா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி சில வருஷம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஒரு வழியா அப்பா அம்மா சம்மதத்தோட ஹீரோவை கல்யாணம் பண்ணி ஹாப்பியா இருக்கு. அக்காவோட பையனும் நல்லா வளர்ந்து அவனோட 7வது பர்த்டேயா கொண்டாடுறாங்க. இந்த பக்கம் ஜோ பொண்ணும் அவ ஆசைப்பட்ட மாதிரி ரோஹித்த கல்யாணம் பண்ணி 6 மாசம் இருக்கான்னு இந்த கதையில வந்த எல்லாருமே அவங்க அவங்க வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கிறதோட இந்த டிராமாவும் இங்கே முடியுது. இந்த டிராமா நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்னோட காமெடியா போச்சுல. ரியலி உங்க ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்ப்பா. கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிருங்க. அதோட கண்டிப்பா நீங்க பார்த்த டிராமாவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு சந்தோஷப்படுத்துங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன டிராமா போடலாம்? தெரியலையே. தேட வேண்டியதுதான். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச டிராமாவே தூக்கி கொண்டு வரேன். ஓகே, டாடா. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது நம்ம அடுத்த பாட்டில் பார்த்துடலாம். சரி, போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமாக ஹை பை போட்டுருங்க. டாட்டா.